இந்த தேடல், வாசிப்புலேயும் எல்லாத்துலேயும் தேடல் இருக்கணும். வாசிப்பு, அறிவை வளர்ப்பது, நம்ம தொழிலை வளர்த்து கொள்வது, நல்லவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது, நல்ல விஷயங்களில் நடவடிக்கைகளில் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது, உடல் ஆரோக்கியத்திற்கான விஷயங்களில் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது என்ற தேடல் உங்களிடம் இருந்தால் எப்போதும் தெளிவாக இருப்பீர்கள். அடுத்து, வாழ்க்கையில் எது போனாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் மனிதன் வாழ்ந்து விடலாம். ஆனால் தன்னம்பிக்கையை இழந்தால் அவன் வாழவே முடியாதுங்க. தன்னம்பிக்கை என்பது யானையின் தும்பிக்கையை போன்றது. யானையை பற்றி நம்ம சொல்லணுன்னா, நீங்கள் பாருங்கள், யானை குட்டியாக இருக்கும் பொழுது அதை சங்கிலியில் கட்டியிருப்பாங்க. அது இழுத்து இழுத்து பார்த்துருக்கும், அதுக்கு வலிச்சிருக்கும். ஏன்னா அது ரொம்ப குட்டியாக மென்மையான கால்கள் இருந்திருக்கும் இல்லையா. அந்த கனமான சங்கிலி அதற்கு வேதனையை, ரணத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த யானை இன்னும் கூட அந்த சங்கிலியை அறுத்தெறிந்து போக முடியாதுன்னு கோயில் யானையாக உட்காந்துக்கிட்டு அங்கே கட்டி போட்டதில் இப்படின்னு செஞ்சுக்கிட்டு அந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதற்கான சுதந்திரத்தை மறந்துவிட்டது, அதற்கிட்ட இருக்கிற பலத்தை மறந்துவிட்டது. நம்முடைய இளைய சமுதாயமும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நம்முடைய சமூகமும் பெரும்பாலோர் அப்படித்தான் இருக்கின்றார்கள். தங்களுடைய பலம், தங்களுடைய ஆற்றல் தெரியல. அதனால் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று ஒரு 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 ரொம்ப பின்தங்கிய வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இப்போ எங்கள் நாட்டை நான் வைத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். சீனர்களும் சீனாவிலிருந்து தான் வந்தாங்க. என்னுடைய முன்னோர்கள் அவர்களும் இந்தியாவிலிருந்து தான் வந்தாங்க. ஆனால் எங்கள் நாட்டில் சீன சமூகம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. எங்கள் சமூகம் இன்னும் கூட பலர் நடுத்தர வாழ்க்கை தான். அதற்கு அரசனுடைய திட்டங்களும் அமைப்புகளும் ஒரு காரணமாக இருந்தாலும் முதன்மையான காரணம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில்லை. இப்போது கூட அரசு எத்தனையோ வாய்ப்புகளை வழங்கி கொண்டு தான் இருக்கிறது. அதை முறையாக கண்டறிந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள முடியாத சமூகமாக இருக்கிறது. இங்கே கல்வியாளர்கள், எந்த நாட்டிலையும் ஒரு கல்வியாளர்கள், பேச்சாளர்கள், அறிஞர்கள், விரிவுரையாளர்கள் இப்படி வந்தால் அவங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லைங்க, கூட்டம் இல்லை. இந்த சினிமா கலைஞர்கள், நடிகர்கள் வந்தால் ஐயோ காட்டுற ஆர்வம். சினிமா தேவை தான், அது சாப்பாட்டில் ஒரு உப்பு மாதிரி இருக்கணும். ஆனால் சாப்பாடு முழுதும் உப்பாக போட்டுக்கிட்டு சாப்பிட முடியாதுல்ல. கலை தேவை, மனமகிழ்வு தேவை. அதையெல்லாம் விட்டுட்டு முற்றும் துறந்த முனிவராக வாழுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஓரளவு அதில் சின்ன டீஸ் அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. எல்லா நாடுகள்லையும் இது நடக்குது, வேதனையாக இருக்குது. இதை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்ன நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சராக மிகச்சிறந்த கல்வி அறிஞனாக இருந்த பேராசிரியர் நெடுஞ்செல்வி 5 PhD பட்டம், முதுகலை முனைவர் பட்டம் 5 வச்சுருந்தார். அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாராம். கிட்ட ஒரு 10,000 மக்கள் அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடிகன் தவக்கலை பார்த்துருப்பீங்க, தவக்கலைன்னு அந்த மூத்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அவர் அப்படி காரில் அப்படி போனாராம். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு 1000 பேர் தான் அந்த திடலில் இருக்கிறாங்க. பெரிய கூட்டம் போயிடுச்சு. இது ஏதோ பேராசிரியர் நெடுஞ்செழியனுக்கு இல்லை, அவருக்கு மட்டும் விஷயம் இல்லை. நானே 30-35 ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் இடத்தில் புக்கெட் பிரந்தோங் என்ற ஒரு தமிழ் பள்ளியில் விளையாட்டு போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1000 பேர்கிட்ட அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்திற்கு, ஒரு பால்மரம் தோட்டத்திற்கு மேலாளர் வீட்டிற்கு நடிகை பிரமிளா, தங்கவேலு அவங்க 2 பேர் வராங்க. அடுத்த அரை மணி நேரத்தில்
இந்த திடலில் 100 பேர் தாங்க இருந்தாங்க. மற்றவங்களாம் அந்த மேனேஜர் வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் அதை தெரிந்து கண்ட அந்த மேனேஜர் சிவஞானதாஸ் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நண்பரும் கூட. அவர் என்கிட்ட சொன்னார், என்னங்க கணேசன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது இல்லையா, ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறீங்கன்னு, இந்த நடிகைகளே அங்கே நான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த மோகம் இன்றும் எந்த அளவுக்குலாம் மாற்றம் இல்லை, கடுகளவும் மாற்றம் கிடையாது. இன்றும் அதுதான். நான் மீண்டும் சொல்கின்றேன், சினிமாவை ஒதுக்குங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்குங்க, அது நிஜமல்ல, போலி. எப்போதுமே சொல்லுவேன், உடலை வருத்தி பெரிய உயரமான கட்டடங்களிலிருந்து தனது உயிரை பணயம் வைத்து மேலே இருந்து தாவுவான், பாய்வான், எகிரி அடிப்பான். அவனுக்கு பேர் டூப்பு. ஆனால் முகத்தை முன்னுக்கு காட்டுறான், அவனுக்கு பேர் கலைஞன், நடிகன், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு திலகம், இப்படியெல்லாம் சில நடிகர்கள் இருந்திருக்காங்க. சிவாஜி, எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள நடிகர்களை பெரும்பாலும் டூப்பை பயன்படுத்துகிறாங்க. அவன் தான் குறைந்த சம்பளத்தில் அவன் கையும் காலும் போனாக்கா அவன் வாழ்நாள் முழுவதும் ஊனமாக இருக்க வேண்டும். ஆக அவனுக்கு பெயர் டூப்பு, போலிகளுக்கு பெயர் கலைஞன். ஆக இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இளைய சமுதாயத்தில் ஒவ்வொரு உயர்நிலைப் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன், உண்மையானவர்களை மதியுங்கள், நேசியுங்கள் என்று. அடுத்ததாக இந்த தன்முனைப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, தன்முனைப்பின் உச்சக்கட்டம் தான் இந்த தன்னம்பிக்கை. பாருங்கள், தன்னம்பிக்கை உள்ள யாராக இருந்தாலும், மெர்சின்னு ஒரு சின்ன பையன், அவன் படுத்தாலே தூங்கும் பொழுது கூட பந்தை வச்சுக்கிட்டு தான் தூங்குவானான், பந்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவான். அவங்க அப்பா பிடுங்கிட்டாக்கா உடனே எழுந்திரிச்சிருவான். எந்த வயசில்? 5 வயசுல. எந்த நேரம் பார்த்தாலும் பந்து விளையாட்டு தான், அது பாசிங் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ பள்ளியில் ஸ்கூல் டீமுக்கு போகிறான், அவனை 1ஆம் வகுப்புல எடுக்கலை. 2ஆம் வகுப்புக்கு போகிறான், ஆசிரியர் அவனை புறக்கணித்து விட்டார். இப்படியாக ஒவ்வொரு முறையும். ஆனாலும் அவன் சோர்ந்து விடவில்லை. தன் தந்தையிடம் சொல்லி பள்ளியில் பயிற்சி செய்கிற மாணவன் காற்பந்தாட்டத்தில் 1 மணி நேரம் தான், அவங்க அப்பா அவனுக்கு தினம் 4 மணி நேரம் பயிற்சி கொடுப்பார். அது போக அவனே சொந்தமாக 2-3 மணி நேரம் பயிற்சி எடுப்பான். இப்படியாக தான் சொந்தமாக விளையாடி கொண்டிருந்தான். அப்பா சொன்ன, அந்த விளையாட்டாளர் சொன்ன காரணம், நீ ரொம்ப கட்டையாக இருக்கிற, அதனால் நீ தேர்வுக்கு தகுதியானவன் அல்லன்னு. ஆனால் அவன் 5ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள அந்த பள்ளிக்கூட டீமில் ஒரு 4-5 காற்பந்த விளையாட்டாளர்களுக்கு அடிபட்டுருச்சு. அப்போது வேறு வழி இல்லாமல் அந்த விளையாட்டு ஆசிரியர், காற்பந்தாட்ட பயிற்சியாளர் இவனை இறக்குறாரு. அந்த விளையாட்டில் 3 கோல் அடிக்கிறான். ஆக அந்த மாவட்டமே திரும்பி பார்க்கிறது, யார் அவன், எங்கடா இருந்தான் அப்படின்னு. அங்கிருந்து தான் படிப்படியாக முன்னேறினான். ஏன், அவனோட 13வது வயசில் அவங்க அப்பா ஒரு விளையாட்டு கிளப்புக்கு அனுப்புகிறாரு. அங்கே நல்ல பயிற்சி கொடுத்த உடனே அந்த விளையாட்டு பயிற்சியாளர் சொல்கிறாரு, இவன்லாம் பெரிய அளவுக்குலாம் போக முடியாது, ஏதோ விளையாடலாங்க. என்ன காரணம்னு கேட்குறாரு. அவனுக்கு வளரக்கூடிய ஒரு உறுப்பில் பாதிப்பு இருக்கிறது, அவனுடைய வளர்ச்சி குன்றி போயிருக்கிறது, அதனால் அவன் முடியாது அப்படின்னு அவனை டீம்லேருந்து நீக்கிடுறாங்க. அவர் யார்கிட்டயோ உதவி கேட்குறாரு, உபகார சம்பளம் கேட்குறாரு, அவனை மருத்துவத்துக்கு அனுப்புறதுக்கு கேட்குறாரு. போய் மருத்துவரை ஆலோசனை பண்ணும் பொழுது அந்த மருத்துவர் கன்சல்டன்ட் சொல்கிறாரு, ஆமாம், இவனுக்கு ஒரு சுரப்பி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதை நிவர்த்தி செய்வதற்கு $1,00,000 தேவைப்படுகிறதுன்னு. அந்த $1,00,000 அவரால் திரட்ட முடியாமல் அர்ஜென்டினாவிலிருந்து வேறொரு ஊருக்கு இடம் மாறி போகிறார். ஸ்பெயினுக்கு போகிறார். ஸ்பெயினில் போயிட்டு பல குழுக்களை, விளையாட்டு குழுக்களை பார்க்கும் பொழுது ஒரு விளையாட்டு கிளப் அந்த செலவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டு அவனுக்கான எல்லா சிகிச்சையும் பெற்று அவனை ட்ரெயின் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு 15-16 வயசானவொடனே அந்த ஸ்பெயின் காற்பந்தாட்ட குழுவின் கிளப்பின் தலைமை பயிற்றுனர் சொல்கிறாரு, இவன் விளையாடுவான், ஆனால் இந்த ஸ்பெயின் நாட்டுக்கு விளையாடலாம், உலக தரத்துக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். காரணம், அவனுடைய உயரம் 10 போதாது, இங்கெல்லாம் ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும் உயரம், அந்த உயரம் இவனுக்கு போதாதுன்னு. அப்போது மெர்சி நினைக்கிறான், டே, என்னோட உயரம் வேறு,
நீ சொல்கின்றாய் எனக்கு உயரம் பத்தவில்லை என்று. என்னையா சொல்கிற? என்னோட உயரம் வேற, அதை களத்தில் காட்டுகிறேன் என்றான். எத்தனை விளையாட்டுக்களில் மிகச்சிறந்த கோல்களை அடித்து அர்ஜென்டினாவுக்கு உலக வேர்ல்ட் கப் கிண்ணத்தை வாங்கி கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்தான். அவன்தான் காரணமாக இருந்தான். ஆக தன்னம்பிக்கையாளன் தரணி ஆளுகிறான்னு ஒரே ஒரு கடைசியாக ஒரு இறுதி தகவலை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். ஒரு குடும்பத்தில் 12 பேர். இது உண்மை கதை, யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இப்போ நான் சொல்கிற கதையெல்லாம் ஏதோ ஒரு புனை கதையோ அல்லது கற்பனை கதையோ இல்லை. நீங்கள் இந்த கதையையும் யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். அந்த பையன் 12 வயசு, அவனுக்கு அண்ணன், அக்கா, தம்பி, தங்கைகள்லாம் இருக்காங்க. இவன் ஒரு 8வது பிள்ளை இவன். அப்போ அவங்க அப்பா ஒருத்தங்கிட்ட கூலி வேலை செய்கிறார். அப்போ ஒரு முறை இந்த பையன் சொல்கிறான், அப்பா என்னையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்கன்னு. அவர் சொன்னார், வேணாடா நீ வர வேணாம். இல்லை நானும் வரேன். டேய் வேணாடா அப்படின்றாரு. ஏன் அவர் வேணான்றாரு? தான் படும் கஷ்டத்தை தன்னுடைய மகன் பார்க்கக்கூடாதுன்னு. என் அன்பு செல்வங்களே, இந்த உலகில் வாழும் எல்லா பெற்றோரும் இதான் நிலைமை. அதாவது அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, சுவிட்சர்லாண்டில் இருந்தாலும் சரி, தான் படும் கஷ்டத்தை பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. எந்த பெற்றோரும் தனக்காக பிரார்த்தனை பண்ணுவதே கிடையாது. எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதை நீங்கள் உணர்வது கிடையாது. ஓகே, இவன் பிடிவாதமாக இருந்தவுடனே சரி இவனை கூட்டிக்கிட்டு போகணும்னு கூப்பிட்டு போகிறாரு. அவர் என்ன நினச்சாரோ அதான் நடந்துச்சு. போனவுடனே அவரோட முதலாளி கண்ட மாதிரி திட்டுறாரு. என்ன வேலை சம்பந்தமாக. பிறகு வீட்டுக்கு வரான். யாருப்பா அவர் உங்களை இப்படி ஏசுகிறாரு, கண்ட மாதிரி திட்டுறாருன்னு. அவர் என்னுடைய முதலாளிடா, அவர் சம்பளம் கொடுக்குறாரு, நான் கூலி வேலை செய்கிறேன், அவர் சொன்னாக்கா நான் கேட்டு தானே ஆகணும்னு. அப்போ அந்த பையன் நினச்சிக்கிறான், இனி என்னோட ரோல் மாடல் இவர் மாதிரி தான் நான் வரணும் போஸா அப்படின்னு. அப்போ அவர் அந்த வருட கிறிஸ்மஸுக்கு டிசம்பர் 25ஆம் தேதி குடும்பத்தோடு நீங்கள் வாங்கள், 12 பிள்ளைகளையும் அழைத்து நீங்களும் மனைவியும் வாங்கன்னு. அப்போ 14 பேரும் போகிறாங்க. யார் வீட்டுக்கு? முதலாளி வீட்டுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட. அங்கே போனால் இவனுடைய அண்ணன், தம்பி, தங்கை எல்லாமே அந்த வீட்டு பேழையில் உள்ள வைரங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், அந்த பேழையில் என்ன அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்க்கிறார்கள். அதை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அந்த வீட்டின் வடிவம், காற்றாடி, பளிங்கு கற்கள், இப்படியாக சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அதில் லயித்து போய் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் மட்டும் எங்கே என்னுடைய ரோல் மாடல்னு அவரை தேடுறான். அப்போ ஒரு அறையில் பேச்சு குரல் கேட்குது. எட்டி பார்க்குறான். இவருடைய ரோல் மாடல் முதலாளி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை ஒருத்தர் திட்டுறாரு. வீட்டுக்கு சொல்கிறான், என்னப்பா அன்றைக்கி உங்களை திட்டினாரு, இன்றைக்கி அவரை வேற ஒருத்தர் திட்டுறாருன்னு. ஆமாய்யா, அவரோட பாஸ். ஆக அவருக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், திட்டு தான் செய்வார் அப்படின்னு. அப்போ திட்டே வரக்கூடாதுன்னா என்னப்பா சொல்லணும்? யாரும் நம்மளை ஏசக்கூடாது. அது நீ ஒரு பெரிய பதவிக்கு வரணும். ஒரு பெரிய பதவிக்கு வந்தால் அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். சரிப்பா, யாருமே என்ன ஏசக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நீ மன்னனாக தான் பிறக்கணும். ஏன்பா நான் மன்னனாக வரக்க முடியாதா? அது எப்படிப்பா முடியும்? நான் ஒரு கூலிக்காரனின் மகன் கூலி வேலையை தான் செய்ய முடியும். ஆக மன்னனின் மகன் தான் மன்னனாக வர முடியும்னு சொன்ன உடனே அந்த பையன் ரொம்ப கவலையோடு மறுநாள் பள்ளிக்கு போகிறான். இங்கே தான் அந்த ஆசிரியரோட ரோலும் இருக்குது. தன்னம்பிக்கை சிலருக்கு தானாக வரும், சிலரை வழிநடத்த வேண்டும், பாதைகளை காட்ட வேண்டும். மறுநாள் அந்த பையன் ரொம்ப சோர்வோடு இருக்கான். ஆசிரியர் பார்க்குறாரு, இவன் எப்போதும் துருதுருன்னு இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான், உற்சாகமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், இன்றைக்கி ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறான்னு கிட்ட போயிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சி என்ன விஷயம்னாரு. ஏன்டா இவ்வளோ சோர்வாக இருக்கிறேன்னு. அப்போ அவன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான், நான்
மன்னனாக வர முடியாதான்னு. அந்த ஆசிரியருக்கும் தெரியும் இவன் மன்னனாக வர முடியாது, மன்னனின் மகன்தான் மன்னனாக வர முடியும் என்று. ஆனாலும் அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை விதைகளை தூவ வேண்டும், மனதை சாந்தப்படுத்த வேண்டும், அவனை அமைதிப்படுத்த வேண்டும், அந்த சூழலிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் வழி இருக்குது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவனையாக்க, முயற்சி செய், நிச்சயமாக உன்னால் முடியும்னு சொன்னார். அதை அவன் வேத வாக்காக ஒரு பைபிளாக நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு படித்தான், கடுமையாக படித்தான், அவனுடைய மன மகிழ்வுகளை தியாகம் செய்தான். சதா சர்வகாலம் அவனது எண்ணம், செயல், நடவடிக்கை அதை நோக்கியே பயணித்தது. இராணுவத்தில் இள வயதிலே போய் சேர்ந்தான். 2 வாட்டி இன்டர்வியூவில் ஃபெயில், உனக்கு அந்த உடம்பு இல்லை, வெயிட் இல்லை, உன்னுடைய எடை பத்தலை அப்படின்னு. அதையெல்லாம் தன்னை ஆட்படுத்தி கொண்டு மிக இளமையான வயதில் படை தளபதியானான். பல நாடுகளை, யூரோப்பில் உள்ள பல நாடுகளை அவன் 23 வயதே பிடிச்சான். புலபுரிய மாவீரன் ஆனான். 24வது வயதில் மன்னனையே தூக்கி எறிந்துவிட்டு தன்னைத்தானே மன்னனாக பிரகடனப்படுத்தி கொண்ட சாதாரண ஒருவன் முதலாக பிரான்ஸ் நாட்டின் மன்னனாக அரியாசனம் ஏறினான். அவன்தான் நெப்போலியன் போனபர்ட். எல்லாரும் நெப்போலியனா வந்துருங்க, மன்னனா வந்துருங்கன்னு நான் சொல்லலை. இருக்கின்ற நிலையிலிருந்து தங்களை உயர்த்தி கொள்ளுங்கள், இருக்கின்ற வாழ்க்கையிலிருந்து தன்னை மேம்படுத்தி கொள்ளுங்கள், இருக்கின்ற இந்த வறுமை கோட்டிலிருந்து மேலே ஏறுவோம். யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இறைவனின் அருட்கொடை கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு, உண்மையான உழைப்போடு, உங்களுடைய சிரத்தையை எடுத்து, முயற்சி எடுத்து, கடுமையான உழைப்பை கொடுத்து ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் உங்களை 2 அடி தூக்கி செல்வார் என்பது சத்தியம் என்று கூறி, இதை நான் பண்பில் சேர்க்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் அவசியம் இருக்க வேண்டியது இறை நம்பிக்கை. அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. நீங்கள் இந்துக்களா, தேவாரம் திருவாசகங்கள் பாடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவர்களா, பைபிள் ஜெபியுங்கள். நீங்கள் இஸ்லாமியர்களா, முகமதியர்களா, அல் குரான், திருக்குரான் ஓதுங்கள். நீங்கள் பௌத்தத்தை சார்ந்தவர்களா, பௌத்த வேதங்களை ஓதுங்கள். எந்த மதத்தில் இருந்தாலும் இறைவனை மனதார ஜெபியுங்கள், வணங்குங்கள், கும்பிடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் நன்றி ஓர் அணுவும் அசையாது. இதோ இந்த இத்தனை நாட்களாக, 8 நாட்களாக, ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சி, 5 நிகழ்ச்சி நானும் ஈஸ்வரராஜாவும் ஓடுறாருன்னா என்ன காரணம்? அந்த ஈஸ்வரன் சிவபெருமானே அவர் வடிவில் வந்து எனக்கு வழிகாட்டுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆக இறைவனை வணங்குங்கள். அந்த பிரார்த்தனை நம்மை நல்லவனாக, வல்லவனாக, செயல் வீரனாக, ஆரோக்கியமானவனாக, நல்ல பாதையில் இட்டுச் செல்லும் என்று கூறி, இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும், இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை, வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். என் அப்பன் முருகன் அருள்வானாக.